70வது அகவையில் அடியெடுத்து வைக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எனும் பெயர் ஒரு தாரக மந்திரமாக இந்திய குடும்பங்களில் ஊடுருவி இருப்பதை 2019 லோக்சபா தேர்தல் முடிவுகள் பறைசாற்றின. தேசம் நீண்ட காலம் கண்டு வரும் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு சர்வரோக நிவாரணியாக பிரதமர் மோடியை மக்கள் பார்ப்பதாக தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோடிக்கணக்கான உள்ளங்களை கொள்ளை கொண்ட பாரத பிரதமர் மோடியின் பல்வேறு பரிணாமங்களை அவர் விரிவாக எடுத்துரைக்கிறார். அவருடைய கூட பிறந்த சகோதரரோ அவங்க அம்மாவோ யாருமே அதனால பெரும் செல்வந்தர்களாகவோ மாட மாளிகையில் இருந்தார்கள் என்று எதுவும் கிடையாது. மக்கள் அவரை ஒரு இந்தியாவின் மைந்தனாக பாரத தாயின் மகனாக பார்த்தார். புகழ்பெற்ற மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் இந்து தேசியவாத தலைவர் ஒருவர் உண்டு என்றால் அது மோடியாகத்தான் இருக்கும். வெறித்தனமான நாட்டுப்பற்று, மக்களை தன் பிடியிலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு மாயாஜாலம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து தேசியவாதம் என்கிற அரசியல் அறம், இவற்றுக்கு மொத்தமாக ஒரு உருவம் கொடுத்தால் அது மோடியாக வடிவம் பெறும். பிரதமர் மோடிக்கு கோலாகலாஸ் டிவி நேயர்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்று செப்டம்பர் 17ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாள். தற்கால இந்திய வரலாற்றில் ஒரு நிகழ்வாக மோடி மாறியது எப்படி? ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பினாமினனாகவே மாறியது எப்படி? இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். மோடி அடைந்திருக்கக்கூடிய வெற்றி, அந்த வெற்றியை தனியாக எடுத்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை அலசி ஆராய்ந்து பார்த்தால் அந்த வெற்றியே ஒரு வழக்கத்துக்கு மாறான முற்றிலும் வித்தியாசமான ஒரு அன்யூஷுவல் சக்சஸ் என்கிற விதமாக இருக்கிறது. வேறு எந்த தலைவரும் இந்த விதமான வெற்றியை தொட்டதே கிடையாது. 2002 பிப்ரவரி 24ஆம் தேதி குஜராத் சட்டப்பேரவைக்குள் முதன்முறையாக மோடி அடியெடுத்து வைத்த போது அப்போதே அவர் முதல்வராகத்தான் நுழைந்தார். அதே போல 2014 மே 26ஆம் தேதி அவர் பிரதமராகத்தான் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே நுழைந்தார். முதன்முறையாக எம்பி ஆகிற போதே பிரதமராகவும் ஆனவர் மோடி. இத்தனைக்கும் அரசியலில் உச்சத்தை தொடுவதற்கான எந்த புகழ்பெற்ற குடும்ப பின்னணியும் இல்லாத ஒரு நபராக இருந்தவர் மோடி. அவருடைய தாய் தந்தை இவர்கள் பொதுவெளிக்கு வராதவர்கள். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் எவருக்கும் தெரியாது. எந்த பிரமாதமான ஒரு குடும்ப பின்னணியும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு டீ விற்கக்கூடிய ஒரு மனிதராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து நினைத்தே பார்க்க முடியாத ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறார். ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த இல்லாட்டி நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழான மனிதர்கள் நம்மாலும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கையை உருவாக்குவதற்கான ஒரு கதாநாயகனாக மோடி மாறியிருக்கிறார். அவர் ஒட்டுமொத்த வரலாற்றை திருப்பி வைத்தவர். 1947 77 வரைக்கும் இந்தியாவுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஒரு கோணத்திலேயே போய்கொண்டிருந்தது. அது எப்படி அப்படின்னா, ஒரு கட்சி ஒரு தலைவன், இதுதான் ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸினுடைய தாரக மந்திரமாக இருந்தது. அந்த ஒரு கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ், ஒரே தலைவன் அது நேரு, நேருவுக்கு பின்னால் இந்திரா காந்தி, வேறு யாருமே கிடையாது. ஏகப்பட்ட கட்சிகள் இருந்தன, தேசிய கட்சிகள் இருந்தன. ஆனால் காங்கிரஸோடு இணை சொல்லத்தக்க கட்சிகள் என்று எதுவும் கிடையாது. இந்த இடத்துல இணை சொல்லத்தக்க அப்படிங்கிற வார்த்தையை எதிர்கொள்ளத்தக்க அப்படிங்கிற பொருள்ல நான் பயன்படுத்துகிறேன். ஸோ காங்கிரஸோடு எதிர்கொள்ளத்தக்க ஒரு கட்சி என்பதே இல்லாமல் இருந்தது. 47 77 வரைக்கும் 30 ஆண்டுகள். கிட்டத்தட்ட அந்த ஹிஸ்டரியை திரும்பவும் அப்படியே கொண்டு 2014 அதை மீட்டு கொண்டு நிலைநாட்டியவர் மோடி. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிம்பாங்க.
ஹிஸ்டரி சில நேரத்தில் திரும்பும். அதே போல அந்த ஹிஸ்டரியை திருப்பி வைத்தவர் மோடி. இன்றைக்கு ஒரே தேசிய கட்சி பிஜேபி. பிஜேபிக்கு இணை சொல்லத்தக்க தேசிய கட்சி என்று எதுவும் கிடையாது. அதாவது எதிர்கொள்ளத்தக்க தேசிய கட்சி என்று எதுவும் கிடையாது, காங்கிரஸ் உள்பட. அதே போல ஒரே ஒரு மாபெரும் தேசிய தலைவர் மோடி. மோடிக்கு எதிர்கொள்ளத்தக்க தேசிய தலைவர் என்று இந்தியாவில் ராகுல் காந்தி உள்பட யாரும் கிடையாது. இன்னைக்கு பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யணும்னா காங்கிரஸுக்கே தெரியும், அத்தனை கட்சிகளோடு சேர்ந்து எப்படியாவது முயன்று செய்தால் மட்டுமே பிஜேபியை எதிர்கொள்ள முடியும். தனித்து பிஜேபியை களம் காண முடியாது என்பது காங்கிரசுக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு பிஜேபியை கொண்டு வந்து சேர்த்தவர் மோடி. ஆக சரித்திரத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திருப்பி வைத்தவர் மோடி. இதுல காங்கிரஸ் ஏன் ரொம்ப பலவீனமான கட்சி, பிஜேபியை ஒரு பலமான கட்சி, ரெண்டுத்துக்கு சமமே கிடையாது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரங்கள் உண்டு. அதுக்கு 2019 அந்த லோக்சபா எலெக்ஷனுடைய ரிசல்ட்டே ஒரு ஆதாரம். காங்கிரஸும் பிஜேபியும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட தொகுதிகள் 186. 186 லோக்சபா கான்ஸ்டியூன்சிஸ்ல ரெண்டு கட்சியும் நேருக்கு நேர் சந்திக்கின்றன. இந்த 186ல 16 தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றது, 170 தொகுதிகளில் பிஜேபி வென்றது. ஆக அந்த பிஜேபியுடைய ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு அப்படின்னா 91.4%. இதை நாம் மறந்து விடக்கூடாது. அதே போல பிஜேபி வெற்றி பெற்ற 303 தொகுதிகளில் அது 50% அதிகமாக வாக்குகளை பெற்றது 224 தொகுதிகளில். இந்த அளவுக்கான நினைத்தே பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை இந்த பிஜேபிக்கு தேடி தந்தவர் மோடி அவர்கள். இதன் மூலமாக ஒரு காலத்தில் எந்த உச்சத்தில் காங்கிரஸ் இருந்ததோ அந்த உச்சத்தில் பிஜேபியை கொண்டு போய் சேர்த்தவர் மோடி. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகும். அதே போல ஒரு நான் காங்கிரஸை சேர்ந்த ஒரு பிரதமர் மிக நீண்ட காலமாக பிரதமராக இருந்தார் என்கிற சாதனையை மோடி அவர்கள் செய்திருக்கிறார். இதுக்கு முன்னால் அந்த சாதனையை செய்தவர் வாஜ்பாய் அவர்கள். ஒரு காங்கிரஸ் அல்லாத ஒருவர் நீண்ட நாள் பிரதமராக இருந்தார் அப்படிங்கிற சாதனையை செய்தது வாஜ்பாய் அவர்கள். அவர் மொத்தம் 2273 நாட்கள் பிரதமராக இருந்தார். ஆனால் மோடி அவர்கள் பதவியேற்றது 2014 மே 26. அதிலிருந்து கணக்கு பண்ணா இப்போ அண்மையில் நடந்து முடிந்த அந்த சுதந்திர தினத்தன்றைக்கு அவர் வாஜ்பாயை விஞ்சினார். வாஜ்பாய் 2273 நாட்கள், மோடி சுதந்திர தினத்தன்றைக்கு 2274வது நாளை தொட்டார். ஆக அந்த விதத்தில் காங்கிரஸ் அல்லாத நீண்ட காலமாக ஆட்சி செய்யும் பிரதமர்கள் வரிசையில் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். தன்னுடைய குருவான வாஜ்பாயை விஞ்சிய சீடராக மோடி திகழ்ந்தார். இது ஒரு பெரும் சாதனை. அதோடு மட்டுமல்ல, அவருடைய சாதனையின் மகுடம் என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 370 அது செயல்பாட்டை முடக்கியது. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாபெரும் சாதனையாகும். அந்த 370 நீக்குதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஆர்டிகிள் 370 சூப்பர் சீட் பண்ணக்கூடிய ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் ஒன்று ஜனாதிபதி மூலம் போட வைத்து அதன் மூலம் இந்த 370 செயலற்றதாக ஆக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ராஜதந்திரமான ஒரு காரியம் நடந்தது. அதன் மூலமாக ஒரு பெரும் திருப்புமுனையான ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனியாக இருந்த அரசமைப்பு சட்டம் இல்லாது போனது. ஸோ இந்தியாங்கிற ஒரே நாடு, ஆனால் அதில் 2 விதமான அரசமைப்பு சட்டங்கள் இருந்தது. இந்தியாவுக்கும் என்டையர் இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன். அப்படி இல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்கு என்று இருந்த அந்த தனி கான்ஸ்டிடியூஷன் இல்லாத ஆக்கப்பட்டது. இதன் மூலமாக ஜம்மு காஷ்மீர் நேரடியாக இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில்
சட்ட ரீதியாகவே ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி, அதாவது நிஜமாகவே இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா என்று அந்த ஒரு அந்தஸ்துக்கு ஜம்மு காஷ்மீர் வந்து சேர்ந்தது. இப்ப இதன் மூலமா என்னாச்சு அப்படின்னா, இப்படி இது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக கான்ஸ்டிடியூஷன் வைஸே மாற்றப்பட்டதன் காரணத்தினால் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் என்பது இந்தியாவின் உள் விவகாரமாக மாறிப்போனது. அது இந்திய விவகாரத்தில் ஒண்ணு. எனவே இந்திய விவகாரம் பற்றி நாம் நமக்குள் பேசலாம், நாம் இன்னொருவருடன் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நாம் இன்னொரு நாட்டுடன் அது பற்றி விவாதித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. இப்ப மதுரையில ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க ஜெர்மனோடைய எகிப்தோடைய பேசிட்டு இருப்போமா? அது சம்பந்தப்பட்ட அத்தாரிட்டிஸ்ட பேசும், அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்கிட்ட பேசும், அதோடு முடிஞ்சு போகும். அதுபோல ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை அப்படிங்கிறது இனி நமக்குள் நாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இனி எந்த காரணம் கொண்டு பாகிஸ்தானுடன் அது பற்றி பேச போவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் மோடி. சோ இப்ப இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இனி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை என்று சொன்னால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்குமே ஒழிய ஜம்மு காஷ்மீர் பற்றியதாக என்றைக்கும் இருக்காது. இதன் மூலம் காஷ்மீர் தொடர்பான வெளியுறவு கொள்கை மொத்தமும் மாறி போனது. இனி காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி. அதை பற்றி அதனுடைய விஷயங்கள் குறித்து இனி எந்த அயலாருடனும் நாம் பேச தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாற்றத்தை மோடி திடீரென்று சத்தமே இல்லாமல் சாதித்து காட்டுவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அமித்ஷாவை வைத்துக்கொண்டு அவர் மிகப்பெரிய சாதனையை அவர் செய்து முடித்தார். 2019 ஆகஸ்ட் 5 அவர் லோக்சபால அந்த 370 செயலற்றதாக்கினதும் 35A பிரிவை நீக்கியதும் பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாபெரும் சாதனையாகும். இதற்கு ஆரம்பத்தில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்தன. ஆனால் அது எதிர்க்கட்சிகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு. 370 ஆதரிக்கக்கூடிய குரல்கள் காங்கிரசுக்குள்ள இருந்தே வந்தன. இத்தனைக்கும் 370 கான்ஸ்டிடியூஷன்ல டெம்பரரி ப்ரொவிஷனுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்தது, தற்காலிக பிரிவு. இது தற்காலிக பிரிவுன்னு போடப்பட்ட அந்த பிரிவு 70 ஆண்டு காலம் நிரந்தர பிரிவு போலவே இருந்து கொண்டிருந்தது. ஏன் தற்காலிக பிரிவுன்னு ஆரம்ப காலத்திலேயே இந்த கான்ஸ்டிடியூஷனை அது உள்ள அந்த 370 கொண்டு வந்தவங்க வச்சாங்க அப்படின்னா, எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெறுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கிருந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், சிறுபான்மையினரை எப்போதுமே திருப்திப்படுத்தக்கூடிய அரசியல் இருந்து கொண்டிருந்த காரணத்தினால் அது டெம்பரரி பிரிவாக இருந்தாலும் அது நிரந்தரம் போலவே இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாளும் திரும்ப பெறவே இல்லை. அதை துணிச்சலாக செய்தவர் மோடி. 2019 ஆகஸ்ட் 15 தன்னுடைய சுதந்திர தின உரையிலே மோடி ரொம்ப தெளிவாக ஒரு கேள்வி கேட்டார். நாங்கள் 370 அதன் மீது கை வைத்தது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பெரும் குரல் எடுத்து எப்படி செய்யலாம் என்று கேட்டன. 370 அவ்வளவு முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு என்று எதிர்க்கட்சிகள் கருதி இருந்தால் அந்த எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருந்த போதே அதை ஏன் நிரந்தர பிரிவாக மாற்றவில்லை? ஏன் தொடர்ந்து டெம்பரரி ப்ரொவிஷனிலேயே வைத்துக் கொண்டிருந்தன? அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அது கூடாது அப்படின்னா எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்தப்போ அது பெர்மனன்ட் ஆக்கியிருக்க வேண்டியதானே? அது ஏன் டெம்பரரிலே வச்சிருந்தாங்க? அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? எப்போது வேண்டுமானாலும் அது மாற்றத்தக்கதாக நீக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பதுதானே. அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் மோடி. அவ்வளவுதான். அதே போல மோடி செய்த ஒரு மாபெரும் சரித்திர சாதனை, இந்த சமூக நீதி என்கிற பதத்தின் அர்த்தத்தை அவர் மாற்றியது. சமூக நீதியை ஜாதிய அடிப்படையில் மட்டுமே புரிந்து கொண்டு அது சாதிய ரீதியான ஒரு நீதி என்கிற ஒரு பார்வை மட்டுமே பார்க்கப்பட்டு வந்தது. அந்த நேரத்தில் அவர் 2019 ஆண்டு தொடக்கத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பொது பிரிவினருக்கும் 10% இடஒதுக்கீடை கொண்டு வந்து சேர்க்கிறார். இதன் மூலம் சமூக நீதியை அனைவருக்கும் உரிய சமநீதியாக மாற்றுகிறார். இதன் மூலம் இடஒதுக்கீடு என்றாலே இப்படித்தான் என்கிற அடிப்படை விதியையே மாற்றினார். இடஒதுக்கீடு என்பது எப்போதுமே ஜாதி அடிப்படையிலானதுதான் என்கிற ஒரு பார்வை இருந்து வந்தது. அதை தகர்த்து உரிய சட்ட திருத்தம் செய்து
இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படையிலும் இருக்கலாம் என்று அவர் கொண்டு வந்து காட்டினார். பொருளாதார அடிப்படையில் நலிவுற்ற பிரிவினரும் அவர்களுக்கு உரிய தேவையான பிரதிநிதித்துவத்தை பெற்றே ஆக வேண்டும். அரசு வேலை வாய்ப்பிலும் சரி, கல்வியிலும் சரி, அவர்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்கிற நோக்கத்தில். அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லணும், என்னன்னா ஜாதிய ரீதியா யார் இப்போது இடஒதுக்கீட்டு பயனை பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறிதளவு கூட பாதிப்பை ஏற்படுத்தாமல், அவர்களுடைய இடஒதுக்கீட்டில் 0.001% கூட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல், அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அப்படி ஒரு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அதை எதிர்த்து நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு. ஏதோ ஒரு நாள் தீர்ப்பு வரும். ஆனால் இதை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். அதை செய்து காட்டியவர் மோடி. ஆக சமூக நீதியை சமநீதியாக மாற்றியவர் மோடி. அதோடு மட்டுமல்ல, மோடியுடைய ஒரு தனித்த ஒரு சிறப்பான குணம் அப்படின்னா, எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு தலைவன். ஒரு காரியத்தை செய்கிற போது, இந்த காரியத்தை செய்கிறோமே, அதனால ஒருவேளை ஏதாவது அடுத்து வர்ற தேர்தலில் செட்பேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம பின்தங்கிட்டோம்னா என்ன பண்றது? ஸோ தான் செய்கிற காரியத்தை ஓட்டின் அடிப்படையிலும் கணக்கு பண்ணுவதில்லை, வேறு எந்த அடிப்படையிலும் கணக்கு பண்ணுவதே இல்லை. எந்த எதிர்பார்ப்புமே அவரிடம் கிடையாது. அவருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தேச நலன் மட்டும். அவருடைய பார்வையில் நிச்சயமாக இது தேசத்துக்கு நன்மை செய்யும் என்று கருதினால், அது எவ்வளவு சிக்கலான விஷயமாக இருந்தாலும் சரி, கடினமான முடிவுகளை எடுப்பதற்கு அவர் அஞ்சியதே கிடையாது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன். இதன் மூலம் கரன்சியின் புழக்கத்தை அவர் ஒழித்து கட்டினார். கிட்டத்தட்ட எல்லா கணக்குகளையும் அந்த பேங்கிங் நெட்வொர்க்குள்ள கொண்டு வருகிறார். ஸோ இந்தியாவில் ஒரு ஆர்கனைஸ்டு எக்கானமின்னு ஒன்று, கணக்கில் கொண்டு வரப்பட்ட ஒரு பொருளாதாரம்னு ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் கணக்கில் வராத ஒரு கள்ள பொருளாதாரம் என்பது ஒரு பேரலாகவே இருந்து கொண்டு இருந்தது. அந்த பேரலல் எக்கானமியோட முதுகெலும்பை ஒடித்தது மோடி அவர். இதற்கு ஒரு அசாதாரணமான துணிச்சல் வேண்டும். இது பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, செய்யவே மாட்டாங்க. ஆனால் மோடி அதை செய்தார். செய்தது கூட பெருசல்ல, அவர் எந்த டயத்துல செஞ்சார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். உத்தரப்பிரதேஷ் உள்பட 5 மாநில தேர்தல்கள் வர இருக்கின்றன. இன்னும் ஒரு சில மாசங்கள்ல 5 மாநில தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியும். தெரிஞ்ச நிலையில அவர் துணிச்சலா டிமானிட்டைசேஷனை அறிவிக்கிறார். அது கரணம் தப்பினால் மரணம் என்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒருவேளை டிமானிட்டைசேஷனால மக்கள் வெறுப்புற்று தேர்தலில் தங்களுக்கு எதிராக கூட வாக்களிக்கலாம். அதுலேயும் மிகப்பெரிய மாநிலமான யூபியில எலெக்ஷன் நடக்க இருக்கு. யூபியில் ஒருவேளை தோற்று போனால் அது அவருடைய இமேஜையே பாதிக்கும். அவரை பற்றி வேறு விதமான கற்பனைகளுக்கு எதிர்கட்சிகளிடம் கொண்டு போய் சேர்த்து விடும். ரொம்ப பெரிய ரிஸ்க். அப்படி ஒரு ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டாங்க. இவ்வளவு மேஜர் டெசிஷன் எடுத்தா மற்ற எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, எலெக்ஷன் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், இதுதான் செஞ்சிருப்பாங்க. ஆனால் இவர் துணிச்சலாக 5 மாநில தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இம்ப்ளிமெண்ட் செய்கிறார். 5 மாநில தேர்தலில் மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் யூபியில் அவர் வெல்லுகிறார். பிஜேபி மிகச்சிறப்பான வெற்றியை பதிவு செய்கிறது. அதே போலத்தான் ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மாநில தேர்தல் நடக்க இருக்கிறது. அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் தேர்தல், குஜராத்தில் தேர்தல். இந்த 2 மாநிலத்திலையும் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு முன்னால ஜிஎஸ்டி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஜிஎஸ்டி யாரை அஃபெக்ட் பண்ணும்? பொதுவாக ட்ரேடிங்ல யார் ஈடுபட்டுங்க, வர்த்தகர்களை அஃபெக்ட் பண்ணும். குஜராத் முழுக்க முழுக்க வர்த்தகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். அடுத்தாப்புல குஜராத்ல எலெக்ஷன் வரப்போகுது. துணிச்சலை இவர் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார். இந்த துணிச்சல், இந்த ஒரு ஆதாரமான அந்த அறம் சார்ந்த துணிச்சல் இருக்க, இது மோடிக்கு மட்டுமே உண்டான ஒரு குணம். ஸோ ஓட்டை பற்றி ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நாம் செய்வது சரியா தப்பா, இதை பற்றி மட்டுமே தான் அவருக்கு கவலை. சரி என்றால் துணிச்சலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சா, எத்தனை கிரிட்டிசம் வந்தாலும் சரி, எவ்வளவு பேச்சு பேசினாலும் சரி, ஒரு நாளும் முன்வைத்த காலை பின் வைப்பதே கிடையாது, அல்லது பின்வாங்கிறதே கிடையாது. ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னா இம்ப்ளிமெண்டட் தான்.
அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேறு பேச்சே கிடையாது. இத்தகைய ஒரு அசாதாரணமான துணிச்சல், அதாவது இது யாருக்கு வரும்னா, தன்னிலையில தனக்குள்ள எல்லாவற்றையும் துறந்த, எதையும் எதிர்பார்க்காத, மனதுக்குள் ஒரு துறவியாக வாழ்கிற ஒருவனுக்கு மட்டுமே சாத்தியம். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத ஒருவர் மட்டும்தான் இவ்வளவு துணிச்சலா அசாதாரணமாக செயல்பட முடியும். அதை மோடி செய்து காட்டினார். அதோடு மட்டுமல்ல, 6 வருஷமா ஆண்டு கொண்டு இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் அவர் மீதோ, அவருடைய அமைச்சரவை சகாக்கள்ல யாரேனும் ஒருவர் மீதோ கூட இதுவரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டே இல்லாமல் இந்தியாவை ஆள முடியும் என்பதே நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். போன தேர்தல் 2019 தேர்தலை ஒட்டி தேர்தலுக்காக ரஃபேல் ஊழல் என்கிற ஒரு ஊழல் ஜோடிக்கப்பட்டது. அது அப்படி ஒரு ஊழல் நடந்தது போன்ற தோற்றம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த தோற்றத்தை பொய் என்று உச்ச நீதிமன்றமே உதைத்து எறிந்தது. உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அதனுடைய முனை மழுங்கியது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரை காங்கிரஸ் தலைவர்களே ரஃபேல் பற்றி பேசவில்லை. ரஃபேல் பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் பேசிய காலத்தில் அவர் கூட இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசியதில்லை. ஆகவே இல்லாத ஒன்றை, ஊழலை இவர்களாக தேர்தலுக்காக ஒன்று உருவாக்க பார்த்தார்கள். கடைசியில் அதுவும் உச்ச நீதிமன்றத்தால் இல்லை என்று ஆனது. இன்றைக்கு வரைக்கும் குறிப்பிடத்தக்க ஊழல் குற்றச்சாட்டு என்பது மோடி மீதும் கிடையாது. மோடி மேல இது மட்டும் இல்லை, அவர் 15 வருஷம் சிஎம் இருந்திருக்காரு. அவர் மேல ஒரு கரப்ஷன் சார்ஜ் இது வரைக்கும் இருந்ததில்லை. காங்கிரஸ் கூட அவர் சிஎம் இருந்தப்போ இங்கெங்க இவ்வளவு ஊழல் செஞ்சார், இவ்வளவு சொத்து சேர்த்தாருன்னு சொல்லி கை நீட்டி சொன்னது கிடையாது. அவர் மிக பெரும் பதவியில் வகித்திருக்கிறார். ஆனால் அவருடைய உறவினர்களோ, அவருடைய கூட பிறந்த சகோதரரோ, அவங்க அம்மாவோ யாருமே அதனால பெரும் செல்வந்தர்களாகவோ மாட மாளிகையில் இருந்தார்கள் என்று எதுவும் கிடையாது. அப்படி யாரையும் நீங்கள் சுட்டிக்காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கர்மயோகி போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவராக மோடி திகழ்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் கட்சிக்கு செய்திருக்கக்கூடிய காரியம் மகத்தானது. பிஜேபியை பற்றிய ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்த மொத்த பிம்பத்தை உடைத்து தூளாக்கியவர் மோடி. அவர் வருவதற்கு முன்பு வரை, மோடி தலையெடுப்பதற்கு முன்பு வரை, இது பிராமணர்கள் கட்சி என்கிற ஒரு முத்திரை இருந்தது. இது ஹிந்தி பேசுறவங்க கட்சி அடுத்த முத்திரை, இது முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் கட்சி. இந்த 3 முத்திரையை உடைத்து தூள் தூளாக்கியவர் மோடி. அவர் தன்னை ஒரு ஓபிசி கேண்டிடேட் என்று சொல்லிக் கொண்டுதான் வந்தார். மக்கள் அவரை ஒரு இந்தியாவின் மைந்தனாக, பாரத தாயின் மகனாக பார்த்தார்கள். ஜாதி அடிப்படையில் பார்க்கல. அவரே தன்னை பொதுமக்களில் அத்தனை பேருக்கும் பொதுவானவனாக அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டார். ராகுல் காந்தி தன்னை பிராமணர் என்று சொல்லிக் கொண்ட அதே தருணத்தில் மோடி தன்னை ஓபிசி என்று தான் சொல்லிக் கொண்டார். அதோடு மட்டுமல்ல, தலித்துகள் மத்தியில் பிஜேபியுடைய செல்வாக்கை உறுதி செய்தவர் மோடி. இந்த தேர்தலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 131 தலித்து தொகுதிகளில் 77 தொகுதிகளில் பிஜேபி வென்றது. அதே நேரத்தில் காங்கிரஸ் வென்றது எத்தனை தெரியுமா? வெறும் 9 தொகுதிகள். ஆக எல்லோரிடமும் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு பரிமாணம் பெற்றது என்பது அந்த மோடியின் காலத்தில், மோடியால் கூடவே இருந்த அமித்ஷாவின் காரணத்தினால். ஹிந்தி பேசுகிறவர்களுடைய கட்சி, அதற்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருந்தது. அதையும் மோடி உடைத்து தூக்கி எறிந்தார். ஹிந்தியே பேசாத ஒடிஷா மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி காட்டினார். வெஸ்ட் பெங்காலில் அவருடைய காலத்தில் தான் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. வடகிழக்கு பகுதி முழுக்க மிகப்பெரிய அளவில் மோடி வெற்றி வாகை சூடினார். அதுவும் வடகிழக்கு மாநிலத்தில் பல மாகாணங்கள் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஆனால் அந்த மாநிலத்தில் பிஜேபி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த மாயாஜாலம் எல்லாம் மோடியின் காலத்தில் தான் நிகழ்த்தப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, தெலுங்கானால சவுத்தில் கர்நாடகா மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறப்போ, தெலுங்கானால யாருமே எதிர்பாராத ஒரு பெரும் ஊடுருவலை பிஜேபி நிகழ்த்தியது. தெலுங்கானாவில் 4 எம்பி தொகுதிகளை பிஜேபி வென்றது. ஆக பரவலாக ஒரு பேன் இந்தியன் பார்ட்டியாக அந்த பிஜேபியை கொண்டு போய் சேர்த்தது மோடி. அதில் அவருடைய பங்களிப்பு மகத்தானது. அதோடு மட்டுமல்ல,
முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபி என்கிற பிம்பத்தை அவர் உடைத்தெறிந்தார். அல்ல அவர் செஞ்ச முதல் காரியம் முத்தலாக் விஷயத்தில் அவர் அரசு செய்த மிக முக்கியமான நடவடிக்கை. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை அப்படியே ஏற்று முத்தலாக்கை தடை செய்யும் மசோதாவை கொண்டு வந்து அதை சட்டமாகவே ஆக்கினார். அதன் மூலமாக இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு மறுவாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டத்தை இந்த அரசு செய்து காட்டியது. இதன் மூலமாக இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அல்ல என்கிற ஒரு மெசேஜையும் அவர் சேர்த்து அனுப்பினார். எனவே அவர் இஸ்லாமியர்களுக்கும் நண்பராக ஆனார். இந்த நடந்து முடிஞ்ச 2019 தேர்தலிலேயே இஸ்லாமியர்கள் டாமினண்டா இருக்கக்கூடிய அப்படின்னு கண்டறியப்பட்ட 79 மக்களவை தொகுதிகளில் 41 தொகுதிகளில் பிஜேபி வென்றது. இதை ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல எதை வச்சு நம்ம முஸ்லிம்கள் டாமினன்ட் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படின்னு சொல்றோம்னா, எந்தெந்த தொகுதிகளில் மொத்த வாக்காளர்களில் 30% மேல் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அந்த தொகுதி முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. இந்த மாதிரி தான் வகைமைப்படுத்துகிறோம். அப்படிங்கிறப்போ அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 79 தொகுதிகளில் முஸ்லிம்ஸ் டாமினண்ட்டாக இருக்காங்க. இந்த 79ல் 41 தொகுதிகளில் பிஜேபி வென்றது. காங்கிரஸ் வென்றது வெறும் 6 தொகுதிகளில். இதில் முஸ்லிம்ஸ் டாமினன்ட் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, எந்த தொகுதிகளில் முஸ்லிம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 30% அதுக்கு மேலே இருக்கோ அது முஸ்லிம்ஸ் டாமினன்ட் கான்ஸ்டியூன்சிஸ். அந்த விதமான தொகுதிகள் 79, அதில் 41ல் பிஜேபி வென்றது. இதெல்லாம் மோடி காலத்தில் நடந்த, மோடியால் நிகழ்த்தப்பட்ட ஒரு மாபெரும் மேஜிக். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு மட்டுமில்ல, மோடி ஏகப்பட்ட சர்வதேச விருதுகளை பெற்றிருக்கிறார். அவர் ரிசீவ் பண்ண இன்டர்நேஷனல் அவார்ட்ஸில் பெரும்பாலான அவார்ட்ஸ் இஸ்லாமிய நாடுகள் வழங்கியவை என்பது நிறைய பேருக்கு தெரிய வராத ஒரு விஷயம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கூட. உதாரணத்துக்கு, இப்போ பாலஸ்தீனம் மோடிக்கு கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என்கிற விருதை வழங்கி கௌரவித்தது. பாலஸ்தீனத்தை பொறுத்தவரை அதனுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டே இதுதான். இது மோடிக்கு வழங்கப்பட்டது. இஸ்லாமிய நாடுகளிலேயே மிகப்பெரிய நாடு என்றும் அதனுடைய தலைமை பீடம் என்றும் சொல்லப்படுகிற சவுதி அரேபியா, ஏன் அது தலைமை பீடம்னு சொல்றாங்கன்னா, அங்கதான் மெக்கா இருக்கு, அதனால அதுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அந்த சவுதி அரேபியா கிங் அப்துல் அஜீஸ் சாஷ் என்கிற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை மோடிக்கு வழங்கி கௌரவித்தது. அதே போல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கே, அது ஆர்டர் ஆஃப் ஜயத் என்கிற ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை மோடிக்கு வழங்கியது. பஹ்ரைன் கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரினைசான்ஸ் என்கிற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை அவருக்கு வழங்குகிறது. ஆப்கானிஸ்தான் அமீர் அமானுல்லா கான் அவார்டு என்கிற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை மோடிக்கு வழங்குகிறது. கிட்டத்தட்ட உலகின் புகழ்பெற்ற மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஹிந்து தேசியவாத தலைவர் ஒருவர் உண்டு என்றால் அது மோடியாகத்தான் இருப்பார். வேறு யாருக்கும் இத்தகைய பெருமை கிடைத்தது கிடையாது. இன்னொன்று, சீனாவுக்கு எதிராக மோடி காட்டிய துணிச்சல் இருக்கிறது, அது அசாதாரணமானது. இந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி அவர் லடாக்குக்கு செல்கிறார். லடாக்கு அவர் அங்க நின்று அவர் இராணுவ வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகிறார். அவர் எங்க நின்று பேசுறாரோ அதுக்கு பக்கத்தில் தான் சீனாவால் பிடிக்கப்பட்டு இன்றைக்கும் சீனா வசமே இருக்கக்கூடிய அக்சாய்ச்சின் பகுதி இருக்கிறது. 62 வரை நம்மோடு இருந்த பகுதி, அதை சீனா 62 போரிலே கைப்பற்றியது. நிகழ்த்தினார். அப்போது அவர் ஒன்றை சொன்னார், குழல் ஏந்தும் கண்ணனிடம் பிரார்த்தனை செய்பவர்களும் நாங்கள்தான், சுதர்சன சக்கரம் ஏந்திய கண்ணனின் வழி நடப்பவர்களும் நாங்கள்தான். ஆக எங்களுக்கு அமைதியாகவும் போக தெரியும், தேவைன்னு வந்தா போர் பாதையில் நடக்கவும் தெரியும் என்று அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் அடுத்த நாள் ஜூலை 4ஆம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தன்னுடைய தலையங்கத்தில் இவ்வாறு எழுதியது,
Prime Minister Modi has made his choice. It is now up to China either step back or risk escalation. பிரதமர் மோடி தன்னுடைய தேர்வை தெளிவாக சொல்லிவிட்டார். இனி தேர்வு செய்ய வேண்டியது சீனாவின் வேலை. ஒன்று பின்வாங்குவதா அல்லது ரிஸ்கை எதிர்கொள்வதா, இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த டோன்ல இந்தியர்கள் யாரும் எப்போதும் பேசினதே கிடையாது. சீனாவுக்கு எதிராக இவருக்கு எச்சரிக்கை விடுப்பது போல சீனாவுக்கு 2 சாய்ஸை இந்திய தலைவர் வழங்குகிறார். இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். இதையெல்லாம் செய்தவர் மோடி. இவர் கொடுத்த இந்த துணிச்சல், இதுதான் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சுகிறது. அந்த துணிச்சல் தான் இப்போ ஆகஸ்ட் 29 நள்ளிரவு அல்லது 30 அதிகாலை பாங்காங் ஸ்டீசோ ஏரியினுடைய தென்கரை பகுதியில் இருக்கிற மலை முகட்டில் நம்முடைய படையினரை நிலை கொள்ள வைத்தது. அந்த சதர்ன் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த சவுத் பார்ட்ல இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் மலை உச்சிகள்ல நம்முடைய வீரர்கள் திடீரென்று நிலை கொண்டார்கள். இது சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதனால அப்படி நிலை கொண்டனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மலைமுகட்டில் இருப்பதன் மூலமா இப்ப சீனாவுடைய ஆபரேஷன் இந்த லடாக்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அத்தனையும் இந்தியா பார்க்க முடியும். இன்றைக்கு இந்தியாவுடைய சூப்பர்விஷனுக்கு கீழ் சீனா இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சீனாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த மால்டா செக்டாரை முழுக்க முழுக்க இந்தியா கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்றால் அது பிரதமர் மோடி கொடுத்த துணிச்சலால், அவருடைய உரையின் மூலம் பெற்றிருக்கக்கூடிய துணிச்சல். அதோடு மட்டுமல்ல, இந்த அரசு எடுத்த ஒரு முக்கியமான ஒரு முடிவு என்னன்னா, களம் சார்ந்து கள யதார்த்தம் சார்ந்து தேவையான முடிவுகளை இராணுவமே எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு சுதந்திரத்தை இந்த அரசு கொடுத்தது. வேற எந்த அரசு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ராணுவம் அந்த கள நிலையை உத்தேசிச்சு நீங்க டெல்லிட்ட ஒவ்வொரு தடவையும் பேசிக்கிட்டே இருக்கணும் அவசியம், நீங்களாவே முடிவெடுத்துக்கங்க அப்படின்னாங்க. இப்ப அந்த ஒரு சுதந்திரம் தான் அவர்களை இந்த அளவுக்கு வீறு கொண்டு எழச் செய்தது. அதுதான் இன்னைக்கு வெற்றிகரமான பாதையில் இந்தியாவை பயணிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அங்க அந்த மலைமுகட்டில் போய் நின்று அதை பொசிஷன் எடுத்த வீரர்கள் அத்தனை பேரும் ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ், அதை சேர்ந்தவங்க. இந்த ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸுங்கிறது இராணுவத்தின் ஒரு பகுதியே கிடையாது. அது ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அதனுடைய பிஎம்ஓ கண்ட்ரோலில் வரக்கூடியது, கேபினட் செக்ரட்டேரியட்டு கீழே வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் திடீர்னு அதனுடைய உளவுத்துறை தெளிவாக தகவலை உணர்ந்து சீன படையின்னு அந்த சவுத்தை நோக்கி வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம சவுத்தை நோக்கி மூவ் பண்ணி அந்த ஏரியினுடைய தென்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மலை உச்சிகளில் ஃபுல்லாக நாம பிடிச்சு உட்காந்துட்டோம். இன்னைக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியை சீனாவுக்கு தந்திருக்கிறது. அந்த அதிர்ச்சியின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு சீனா நம்மள்கிட்ட 5 அம்ச திட்டம் போடுறதுக்கு சரின்னு தலையாட்டுவது, அதை கையெழுத்து போடுவதற்கும் கொண்டு சேர்த்தது. ஆக கொஞ்சம் அடக்கி வாசிக்க வைத்திருக்கிறது சீனாவை. அதுக்கு காரணம் மோடியுடைய நடவடிக்கைகள். அதோடு மட்டுமல்ல, அதாவது மீடியாக்கள் மூலமாக கூட அதிகம் கவனிக்கப்படாத ஒரு பெரிய சாதனை ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 29-30 அந்த ஆபரேஷன்ல ரெக்கின்லா அப்படிங்கிற ஒரு கணவாயில கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் முன்னேறி தாண்டி தடைகளை உடைத்து நம்முடைய ராணுவம் அதை கைப்பற்றி இருக்கிறது. ஆக்சுவலா 62க்கு முன்னால வரைக்கும் இந்த ரெக்கின்லா கணவாய் பகுதி நம்வசம் இருந்தது. இது சீனா கைப்பற்றியது. சீனா கைப்பற்றிய அந்த பகுதியை திரும்ப ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் நாம் மீட்டு இருக்கிறோம். அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 62 போருக்கு பிறகு சீனா வசம் நாம் இழந்த ஒரு அங்குல நிலப்பகுதியை கூட இன்றைக்கு வரைக்கும் நாம் மீட்டது கிடையாது. முதன்முறையாக இன்றைக்கு 4 கிலோமீட்டர் பகுதியை நாம் மீண்டும் வென்றெடுத்திருக்கிறோம், கைப்பற்றி இருக்கிறோம். இது சரித்திர சாதனை. இது சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. அந்த அதிர்ச்சி அவங்களுடைய அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ்ல தலையங்கமாக வெளிப்பட்டு இருக்கிறது. ஆக சீனாவை அசைத்து பார்த்தவர் மோடி. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு காரணம் இது எப்படி இது ஒரு சாதாரண கேட்பாங்க, ராணுவ வீரர்கள் செய்த சாதனை எப்படி மோடிக்கு போய் சேரும் அப்படின்னு. ராணுவ வீரர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது மோடி அரசு, அதை மறந்து விடக்கூடாது. என்ன விதமான முடிவுகளை எடுப்பதற்கு அதற்கான தேவையான அத்தனை சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எல்லை பகுதியில் மோடி வந்ததற்கு பிறகுதான் அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மிக பெரிய அளவில் விஸ்தாரமாக கொண்டு போனாங்க.
எல்லா இடத்திலும் சாலை அமைக்கிறது, எல்லா இடத்திலும் பாலங்கள் தேவையான இடத்தில் கட்டுவது என்று அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் முழுக்க முழுக்க மோடியின் காலத்தில் தான், அவருடைய பீரியட் இந்த 6 வருஷமாகத்தான் முன்னெடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னால பார்லிமெண்ட்லேயே வச்சு காங்கிரஸுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏகே ஆண்டனி சொல்லியிருந்தார், எல்லைப்பகுதி சாலையில் எந்த விதமான உள்கட்டமைப்பு வேலையும் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் ஒரு கொள்கை முடிவாக வைத்திருந்தோம். ஏனென்றால் அந்த எல்லை பகுதியை சாலையை பராமரிக்காமல் இருப்பதே பாதுகாப்பானது என்று நாங்கள் கருதினோம் என்று ஒரு புதிய செய்தி ஒன்றை சொன்னார். அப்படியெல்லாம் இல்லாமல் இங்கே சீனாவுக்கு போட்டியாக உள்கட்டமைப்பு வசதிகளை மோடி மிக பெரிய அளவில் முன்னெடுத்தார். கிட்டத்தட்ட கால்வான் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 அடி உயரத்தில் எல்லா காலத்துக்கிட்ட அந்த ஆல்வதர் ரோடு 225 கிலோமீட்டர் நீளத்துக்கு, அதுக்கு ஷியோக் டிபிஓ சாலைன்னு பேர், அப்படிப்பட்ட ஒரு ரோடு போடப்பட்டது. அதில் 37 பாலங்கள் கட்டினாங்க. அங்கே 2 நதிகள் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய மேம்பாலம் கட்டப்பட்டது. இவ்வளவு மோடி காலத்தில் நடந்தது. அதே போல் அங்கே ஜோஜிலா கணவாய் அதை ஒட்டின பகுதியில் ஜோஜிலா சுரங்கச்சாலை அமைக்கப்பட்டது. அது ரொம்ப பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் மார்வல் என்றே சொல்லுவார்கள். இதெல்லாம் மோடி காலத்தில் நடந்தது. இதெல்லாம் சேர்ந்து கொடுத்த ஒரு துணிச்சல் தான் இன்றைக்கு நம்முடைய இராணுவ வீரர்கள் வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணலாம், அவங்க முழுக்க முழுக்க என்கரேஜ் பண்ணி ஃப்ரீயாக சுதந்திரத்தை அதை முடிவெடுக்கிறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்து அவ்வளவு தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வெற்றிகளை வெட்டி கொண்டு வருகிறார்கள். இது மோடி செய்திருக்கிற ஒரு மாபெரும் சாதனை. அதனால மொத்தத்தில் சொல்லணும்னா சித்தாந்தத்தில் பிடிப்பு, சமரசம் செய்து கொள்ளாத தன்மை, எடுத்த எந்த ஒரு முடிவுகளையும் தேர்தலுக்காக கூட மாற்றிக்கொள்ளாத ஒரு நேர்மை, ஊழலுக்கு நெருப்பாய் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான நேர்மை, சீனாவுக்கும் அஞ்சாத நெஞ்சுரம், வெறித்தனமான நாட்டுப்பற்று, மக்களை தன் பிடியிலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு மாயாஜாலம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஹிந்து தேசியவாதம் என்கிற அரசியல் அறம், இவற்றுக்கு மொத்தமாக ஒரு உருவம் கொடுத்தால் அது மோடியாக வடிவம் பெறும். நன்றி, வணக்கம். அரசியல், ஆன்மீகம், இலக்கியம், சமூகம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் வழங்கும் திறனாய்வு அலசல்களை தெரிந்து கொள்ள கோலாகலாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.